நைலான் ஜவ்வரிசி 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு நைட்டே நம்ம வந்து ஊற வச்சு வச்சிடணும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம். தண்ணி வந்து தழும்பலாக இருக்கிற மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் ஊறின உடனேவே. இதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, அந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு 2-3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாணலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசி போட்டு அப்படியே வந்து கிளறணும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக வணக்குனீங்க அப்படின்னால நல்லா வந்து திரண்டு வரும். அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு இதில் போட்டுக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலக்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுறலாம் ஒரு மூடி. இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக கலக்கணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஜவ்வரிசி உப்புமா நம்மளுக்கு ரெடியாகிருச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.